தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. எவைகளை தியானிக்க வேண்டும்? முதலாவது அவருடைய வார்த்தையை. சங்கீதம் 1:2 யோசுவா 1:8. கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாய் இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தை தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். இரண்டாவது அவருடைய அதிசயங்களை தியானிக்க வேண்டும். 1 நாளாகமம் 16:9. அவரை பாடி அவரை கீர்த்தனம் பண்ணி அவருடைய அதிசயங்களை எல்லாம் தியானித்து பேசுங்கள். மூன்றாவது அவருடைய கிரியைகளை தியானிக்க வேண்டும். சங்கீதம் 77:12. உம்முடைய கிரியைகளை எல்லாம் தியானித்து உம்முடைய செயல்களை யோசிப்பேன் என்றேன். நான்காவது அவருடைய சாட்சிகளை தியானிக்க வேண்டும். சங்கீதம் 119:99. உம்முடைய சாட்சிகள் என் தியானமாய் இருக்கிறபடியால் எனக்கு போதித்தவர்கள் எல்லாரிலும் அறிவுள்ளவனாய் இருக்கிறேன். எவைகளை தியானிக்க வேண்டும்? தேவனை தியானிக்க வேண்டும். சங்கீதம் 63:6. என் படுக்கையின் மேல் நான் உம்மை நினைக்கும் போது ராசாமங்களில் உம்மை தியானிக்கிறேன். நான் அவரை தியானிக்கும் தியானம் இனிதாய் இருக்கும். நான் கர்த்தருக்குள் மகிழுவேன். சங்கீதம் 63:6. சங்கீதம் 104:34. அவருடைய கட்டளைகளை பிரமாணங்களை தியானிக்க வேண்டும். சங்கீதம் 119:15. உமது கட்டளைகளை தியானித்து உமது வழிகளை கண்ணோக்குகிறேன். சங்கீதம் 119:23. பிரபுக்களும் உட்கார்ந்து எனக்கு விரோதமாய் பேசிக் கொள்ளுகிறார்கள். உமது அடியேனோ உமது பிரமாணங்களை தியானிக்கிறேன். உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு, அவர்களுக்கு இடரல் இல்லை. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, பிரேயர் வாய்ஸ் சாட் குழுமத்தில் இருக்கிற அனைவருக்காகவும் ஒரு சில நிமிஷங்கள் ஜெபித்திருக்கிறேன். நிச்சயம் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் நல்லதே செய்வார். உன் சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளிர்க்கும். தத்தளிப்பின் பாத்திரத்தை உன் கையிலிருந்து நீக்கி போடுகிறேன். சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதி மாவான். கர்த்தராக்கி நான் ஏற்ற காலத்தில் தீவிரமாய் நடப்பிப்பேன். கர்த்தருடைய கிருபை அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென்.